வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2025 அக்ஷய திருதியைக்கு ஜுவல்லரி ஷாப்ஸில் கொடுக்குற ஆஃபர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி, லலிதா அண்ட் போத்தி ஸ்வர்ண மஹால் இதுக்கான வீடியோஸ்லாம் தனித்தனியாக போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அக்ஷய திருதியை க்ளோஸாக வந்துருச்சு. ஸோ நிறைய கடைகளோட ஆஃபர்ஸை ஒரே வீடியோவாக இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் இருக்குது. அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் என்ன, அண்ட் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸில் போடுறப்ப என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்ற அப்டேட்ஸு, அண்டு நம்ம சேவ் பண்ணுற பணத்தை சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் அண்ட் அதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பேங்க்ஸ்லையும், அதாவது பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸும் போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அக்ஷய திருதியைக்கான ஆஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 8 ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிற அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ் பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிஆர்டி, லலிதா, போத்தி ஸ்வர்ண மஹால் இதுக்கான அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க்லேயோ இல்லை என் கார்டில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை இந்த வருஷம், அதாவது 2025 எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30. ஸோ புதன்கிழமை அன்னைக்கு வருது. இன்றைக்கி ஏப்ரல் 28 வந்துச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ நிறைய கடைகளில் ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் க்ளோஸாக சொன்னால் தான் உங்களுக்குமே வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். வாங்க போகிறப்ப நம்ம வந்து ஆஃபர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 8 ஷாப்பில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர்ஸ் வந்து பீமா கோல்டு ஆன்லைன்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. அப்பப்போ அது மாற்றிட்டே இருப்பாங்க. அண்ட் இது வந்து ஜுவல்லரி ஷாப்பில் இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 4 கிராம்ஸ், அதாவது ஒவ்வொரு 4 கிராம் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்றப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நமக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 4 கிராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரை சவரன் நீங்கள் நகை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்வர், வெள்ளி பொருட்கள் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 5000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு டைமண்ட் வாங்குறீங்க, வைர நகைகள் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உங்களோட நகைக்கான பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 80,000 தாண்டுறப்போ டைமண்ட் நகைக்கானது அதில் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. 80,000 ரூபாய்க்கு அதிகமான விலையில் நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 12,000 ரூபாய் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீமா ஜுவல்லரியில் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குகிற எவ்ரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அதில் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறப்ப அதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபீலேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு வர அமௌண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டில் வந்து ஒரு 50 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து அதில் லெஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டும் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி பர்ச்சேஸ்க்கு வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீமா ஜுவல்லரியில் இருக்கிற அக்ஷய திருதிய ஆஃபர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸில் பார்க்கலாம். ஜெயச்சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரி நகையாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு உங்களுக்கு 2000 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பழைய நகையை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குவோம் இல்லையா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. புது நகைக்கு லெஸ் பண்ணியும் பழைய நகையை கொடுக்குறப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் தராங்க. அதாவது 2000 ரூபாய் அதில். அதே மாதிரி சில்வர், வெள்ளி பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ ஒரு கிலோவுக்கு வந்து 600 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க, 600 ரூபாய். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி பொருட்கள் எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனில் மேக்கிங் சார்ஜஸோ வேஸ்டேஜோ கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆஃபராக இருக்குது. வெள்ளி பொருட்கள் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே இருக்காது. ஸோ வெள்ளிக்கான ரேட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோவுக்கு 600 ரூபாவும் நமக்கு லெஸ் பண்ணுறாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரவணா எலைட். சரவணா எலைட்டில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, கோல்டு ஜுவல்லரி வாங்குறப்ப உங்களுக்கு ஒரு சவரனுக்கு 480 ரூபா வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு கேரட்க்கு வந்து 15,000 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது வெள்ளி பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளி கொலுசு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் உங்களுக்கு வேஸ்டேஜோ மேக்கிங் சார்ஜஸோ எதுவுமே கிடையாது வெள்ளி கொலுசுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியைக்கு ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸும் இருக்குது. ப்ரீ புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 50% நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நம்ம எது கம்மியாக இருக்கோ அந்த இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 50% வந்து அதுக்கு பே பண்ணணும். அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எப்போ வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29, 30 இந்த 2 நாளில் தான் சரவணா எலைட்டில் இந்த ஆஃபர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஜுவல்லரி. பிரின்ஸ் ஜுவல்லரியில் வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து அதாவது 8 கிராம் தங்கம், அதாவது ஒரு சவரன் தங்க நகை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு 2000 ரூபா மதிப்புள்ள கோல்டு காயின் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ஸோ நகைக்கு வந்து கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ ஒரு சவரன் நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2000 ரூபா மதிப்புள்ள கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிரின்ஸ் ஜுவல்லரியில் இருக்கிற ஆஃபரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலபார் ஜுவல்லரி. மலபாரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 10% கொடுத்து நம்ம ப்ரீ புக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற நகைக்கு அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா அதில் வந்து 10,000 ரூபா கொடுத்து நம்ம ப்ரீ புக் பண்ணணும். அண்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரீ புக்கிங்க்கும் வந்து நமக்கு சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து மலபாரில் நமக்கு இருக்கிற ஆஃபரு. அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா சரவணா செல்வரத்னம். இதில் வந்து நமக்கு கோல்ட் ஜுவல்லரி வாங்குறீங்க, தங்க நகையை எடுக்கிறீங்கன்னா ஒரு சவரனுக்கு 3000 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு 3000 ரூபா நமக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 10% கொடுத்து நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கணும். நமக்கு ரேட் வந்து நம்ம புக் பண்ணுற அன்றைக்கோ இல்லை அக்ஷய திருதியை நீங்கள் வாங்குறப்போ எது கம்மியாக இருக்கோ நம்ம அதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து சரவணா செல்வரத்னம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸ். ரேவதி ஸ்டோர்ஸில் என்ன அவைலபிளாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, தங்க நகை நீங்கள் எடுக்கிறீங்கன்றப்ப உங்களுக்கு ஒரு சவரனுக்கு 1600 ரூபாலேருந்து 2400 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சவரனுக்கு. அதே மாதிரி வெள்ளி வாங்குறீங்க அப்படின்றப்ப வெள்ளியில் 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து 1000 ரூபா, 25,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்டு அந்த அமௌண்ட்டு அதிகமாக உங்களுக்கு வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மினிமம் 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபா வரைக்கும் நமக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க சில்வர் பர்ச்சேஸில். அதே மாதிரி டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு கேரட்க்கு 10,000 ரூபா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் என்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 25லேருந்து மே 4 வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதி ஸ்டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஜிகோல்டு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுற புது கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஷாப் வந்து மார்னிங் 6 o'clockலேருந்தே திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸில் இருக்கிற அக்ஷய திருதி ஆஃபர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் ஒன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தங்க நகை எடுக்கிறோம் அப்படின்றப்ப ஒரு சவரனுக்கு 2500 ரூபா வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு அதே மாதிரி டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கேரட் வாங்குறீங்க டைமண்ட் அப்படின்றப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 1 கிராம் கோல்ட் காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த 8 நகை கடைகளோட அக்ஷய திருதி ஆஃபர்ஸ் பார்த்தோம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஜிஆர்டி லலிதாலாம் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வாங்குகிற எல்லா கடைகளையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த தகவலாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.